Kiddos Garments, exclusive kids showroom. T-shirts, shirts, jeans, shorts, skirt tops, frocks, newborn garments, slippers and watches. பிறந்த குழந்தைகள் முதல் 5 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான அனைத்து வகையான ஆடைகளும் கிடைக்கும் ஒரே இடம் கிடோஸ், மதுரை சிட்டி சென்டர், காமராஜர் சாலை, மதுரை 9. போன் 0452231077. மனிதனின் உடலில் கரு உருவாக காரணமான பாகங்கள், அதாவது ஆணின் விரையும் பெண்களிடம் உள்ள சினையும், கருவியல் காலத்தில் அதாவது கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கும் பொழுது அதை தோற்றுவிக்கும் இடமானது சிறுநீரகம் இருக்கும் இடமாகும். முதுகெலும்பிற்கும் 11வது 12வது விலா எலும்பிற்கும் இடையில். பிறகு அது கீழே இறங்குகிறது. பெண்களின் சினைப்பை முதுகெலும்புக்கும் இடுப்பு எலும்புக்கும் உட்பட்ட வட்டத்தில் அமைகிறது. ஆண்களுக்கு அது ஒரு இணைப்பு நாளம் மூலம் விரைப்பைக்குள் இறங்குகிறது. பிறகு முதிர்ச்சி அடைந்த நிலையிலும், அதாவது சினையும் விரையும் இறங்கிய நிலையிலும் அதற்கு தேவையான இரத்தத்தையும் நரம்புகளையும் அதே முதுகெலும்புக்கும் 11ஆம் 12ஆம் விலா எலும்புகளுக்கும் இடைப்பட்ட சிறுநீரக பகுதியிலிருந்தே பெற்றுக்கொள்கிறது. அந்த ரத்தம் ஓட்டா என்ற இதய தமனியிலிருந்து வருகிறது. நிணநீர் வடிகாலும் அந்த வட்டத்திலேயே அமைய பெற்றுள்ளது. அங்கிருந்துதான் நரம்புகளும் உணர்ச்சி நாளங்களும் கிளம்புகின்றன. முதுகெலும்புக்கும் 11ஆம் 12ஆம் விலா எலும்புக்கும் நடுவில். திருக்குரான் சூரா முஹ்மினூன் அத்தியாயம் 23 வசனம் 13 மேலும் சூரா ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 5 மனிதனை நாம் நுத்ஃபாவில் இருந்து படைத்தோம். நுத்ஃபா என்பது மிக மிக சிறிய, அதாவது இம்மி அளவு நீராகும். மேலும் திருக்குரான் சூரா சஜ்தா அத்தியாயம் 32 வசனம் 8 மனிதனை சுலாலாவிலிருந்து படைத்தோம் என்று கூறப்பட்டுள்ளது. சுலாலா என்றால் ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி என்று பொருள். இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது, ஒரு முறை வெளியேறும் இந்திரியத்திலிருந்து ஒரு சமயத்தில் ஒரு சாதாரண மனிதனால் 30 கோடி உயிரணுக்களை வெளியேற்ற முடியும். ஆனால் ஒரு சினையை கருவுறச் செய்ய 30 கோடி உயிரணுக்களில் ஒன்றே ஒன்று போதும். இந்த சிறிய அளவு நுத்ஃபா என்று அழைக்கப்படுகிறது. அதுவே சுலாலா என்றும் அழைக்கப்படுகிறது. ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி, அதாவது ஒரு உயிரணு. 30 கோடி உயிரணுக்களில் இருந்து ஒரு உயிரணுவை திருக்குரான் சுலாலா என்று குறிப்பிடுகிறது. ஒட்டுமொத்த தொகுதியின் மிகச்சிறந்த பகுதி. மேலும் திருக்குரான் சூரா இன்சான் அத்தியாயம் 76 வசனம் 2 நுத்ஃபத்துன் அம்ஷாஜில் இருந்து மனிதனை படைத்ததாக திருக்குரான் சொல்கிறது. நுத்ஃபத்துன் அம்ஷாஜ் என்றால் கலக்கப்பட்ட திரவங்கள் என்ற கருத்து வருகிறது. இன்றைய விஞ்ஞானம் ஆண் பெண் இருவரிடத்திலிருந்தும் திரவங்கள் தேவை என்கிறது. ஆணிடத்திலிருந்து விந்தும் பெண்ணிடத்திலிருந்து சினையும் தேவையாம். மேலும் பல பாகங்களிலிருந்து சுரக்கும் திரவங்கள், விரையிலிருந்தும் இந்திரிய நாளங்களிலிருந்தும் புரோஸ்டட்டிக் மற்றும் யுரேட்டர் நாளங்களிலிருந்தும் சுரக்கும் திரவங்கள் ஒன்றாக கலந்து ஒரு சிசு உருவாக உதவுகின்றன என்று விஞ்ஞானம் சொல்கிறது. ஒரு சிறிய அளவு கலக்கப்பட்ட திரவம் என்று திருக்குரான் சொல்கிறது. மரபியல் சம்பந்தமாக என்று விஞ்ஞானம் சொல்கிறது, அதாவது கருவில் உருவாகும் குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பது 23வது பெண் குழந்தையில் உள்ள அணுக்களாகும் என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்கிறது. அதாவது விந்தணுவில் உள்ள எக்ஸ் கருத்தரித்தலில் சம்பந்தப்பட்டால் அது பெண் குழந்தையாகவும், ஒய் சம்பந்தப்பட்டால் ஆண் குழந்தையாகவும் உருவாகும். இவையெல்லாம் விஞ்ஞானத்தால் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் சூரா நஜ்ம் அத்தியாயம் 53 வசனங்கள் 45 மற்றும் 46 அவனே மிகச்சிறிய ஒரு நீர்த்துளியிலிருந்து மனிதனை உருவாக்கி பிறகு ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டையும் ஆக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு இடம்பெறும் அரபு சொல் நுத்ஃபா, மிகச்சிறிய நீர்த்துளி. அடுத்து வரும் அரபு சொல் தும்னா, பீச்சி அடித்து வெளியேற்றப்படுகின்ற என்று அர்த்தம். அதன் பிறகு ஆண் பெண் என்ற பால் வேறுபாட்டை குறிப்பிடுகிறது. மேலும் இது சம்பந்தமாக திருக்குரான் சூரா அல் கியாமா அத்தியாயம் 75 வசனங்கள் 37 39 வரை ஒரு சிறு துளி விந்திலிருந்து நாம் மனிதனை படைத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நுத்ஃபத்துன் மணியும்னா, அதற்கு ஒரு சிறு துளி விந்து என்று பொருள். அதன் பிறகு அதை அலகாவாகவும் முத்காவாகவும் ஆக்கினோம் என்று சொல்கிறான். அதாவது ஆண் பெண் என்ற பால் மாறுபாட்டை கொடுத்தான். ஒரு குழந்தையின் பால் மாறுபாட்டுக்கு காரணம் ஆணினுடைய விந்துதான் என்று திருக்குரான் நமக்கு சொல்கிறது. எனது நாடான இந்தியாவில் மக்கள் ஆண் குழந்தைகளைத்தான் அதிகமாக விரும்புகிறார்கள். அதற்கு காரணமும் அவர்களுக்கேத்தான் தெரியும். அதிகபட்சமாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தால்
அவரது மாமியார் நீ ஏன் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாய் என்று அந்த பெண்ணை குறை கூறுவார். ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ அதை நிர்ணயிக்கும் சக்தி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தான் உள்ளது. ஆனால் அந்த மாமியார் யாரையாவது குறை கூற வேண்டும் என்றால் மருமகளை குறை கூறக்கூடாது, மாறாக மகனை குறை கூற வேண்டும். ஏனென்றால் திருக்குரானை பொறுத்தவரையிலும் விஞ்ஞானத்தை பொறுத்தவரையிலும் ஒரு குழந்தையின் பால் மாறுபாட்டிற்கு காரணம் ஆண்தானே தவிர பெண் கிடையாது. மேலும் திருக்குரான் சூரா அஸ்-ஸுமர் அத்தியாயம் 39 வசனம் 6 சொல்கிறது, மனிதனை நாம் அவன் தாயின் கருவறையில் அடுத்தடுத்த 3 இருளில் வைத்து படைத்தோம் என்று திருக்குரான் சொல்கிறது. வயிற்றிற்கும் கர்ப்பப்பைக்கும் இடையில் உள்ள இருள், கர்ப்பப்பைக்கும் அமினோ அமிலத்தை தாங்கிய ஜவ்வு பைக்கும் இடையில் உள்ள இருள், மேலும் அமினோ அமில பைக்குள் நிலவும் இருள் என்று பேராசிரியர் கீத் மோர் இதை 3 வகையாக பிரித்தார். அன்று கருவியலில் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், குழந்தை 3 வகையான இருளில் பாதுகாக்கப்படுகிறது. திருக்குரான் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லிவிட்டது. மேலும் திருக்குரான் கருவியலின் பல நிலைகளை மிக தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கிறது. சூரா முஹ்மினூனில் அத்தியாயம் 23 வசனங்கள் 12 14 வரை திருக்குரான் சொல்கிறது, மிகவும் ஒரு அற்ப துளி திரவத்திலிருந்து மனித படைப்பை துவக்கி அடுத்து அவனை ஒரு கராரே மக்கீன் பாதுகாப்பான இடத்தில் வைத்தோம். அடுத்து அட்டைப்பூச்சி போன்ற அலக்காவாகவும், அதைத் தொடர்ந்து மெல்லப்பட்ட சிறு இறைச்சி துண்டின் தோற்றத்தில் முத்காவாகவும், பிறகு இசாமா எலும்புகளாகவும் அமைத்து, பிறகு லஹம் தசையால் போர்த்தினோம் என்கிறான். எல்லாம் வல்ல அல்லாவுக்கே மகத்துவம் உரித்தாகுக. இந்த 3 வசனங்கள் கருவியலின் பல நிலைகளை மிக தெளிவாக விவரமாக விவரிக்கின்றன. நான் ஏற்கனவே சொன்னது போல நுத்ஃபா என்ற அற்ப துளியில் உருவாக்கத்தை துவக்கி அதை கராரி மக்கீன் பாதுகாப்பான இடத்தில் வைத்ததாகவும் அந்த வசனங்கள் சொல்கின்றன. இன்றைய விஞ்ஞானம் கருப்பையில் இருக்கின்ற சிசு பின்புறத்தில் உள்ள முதுகெலும்பு மற்றும் அதை ஒட்டிய தசைகளாலும், முன்புறத்தில் வயிற்றாலும், அதற்குள்ளே உள்ள கருப்பையாலும், அதை அடுத்துள்ள அமினோ அமில ஜவ்வு பையாலும் பாதுகாக்கப்படுகின்றது என்று நிரூபித்துள்ளது. அதன் பிறகு அட்டை போன்ற, அதாவது அலகா தோற்றத்தில் அந்த சிசு உருவாவதாக திருக்குரான் சொல்கிறது. அலகா என்ற அரபு சொல்லுக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல அட்டை பூச்சி போன்ற தோற்றம் கொண்டது என்ற அர்த்தம் உண்டு. அதன் பிறகு ஒட்டிக்கொள்கின்ற என்ற பொருளும் உண்டு. கரு துவக்கத்தில் கருப்பை சுவரில் ஒட்டிக்கொண்டுதானே இருக்கின்றது. 3வது பொருள் உறைந்த இரத்த கட்டி என்பது. கருவின் துவக்க கட்டத்தில் கருவிற்குள் இரத்த ஓட்டம் இருக்காது. ஆகவே உறைந்த கட்டியை போன்ற தோற்றம் அளிக்கும் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. சிந்தித்து பாருங்கள், அலகா என்ற அந்த சொல்லுக்குரிய 3 அர்த்தங்களையும், அட்டை போன்ற தோற்றம், ஒட்டுண்ணி, கட்டி ஆகிய இந்த 3ஐயும் இன்றைய விஞ்ஞானமும் ஏற்று உறுதியுள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அலகா முத்காவாகிறது, அதாவது மெல்லப்பட்ட இறைச்சி துண்டு போல ஆகிறது. இதை கேட்ட பேராசிரியர் கீத் மோர் ஒரு மென்மையான உருக்கப்பட்ட பிளாஸ்டிக் துண்டை எடுத்து அதை தன் பற்களிடையே மென்றார். அதில் விழுந்த பற்களின் அச்சுக்கள் சோமைட்ஸ் போலவே இருந்தது. அங்கிருந்துதான் மனிதனின் நரம்புகள் உருவாகும். நாம் முத்காவை இசாமாவாக மாற்றினோம், எலும்புகள். பிறகு எலும்புகளை லஹம் தசையால் போர்த்தினோம். தொடர்ந்து திருக்குரான் படைப்பவர்களில் எல்லாம் சிறந்தவன் எவனோ அவனுக்கே மகத்துவம் என்று கூறுகிறது. இன்றைய விஞ்ஞானம் கருவாக்கத்தின் இந்த கட்டம் வரை கரு நிலையின் முன்னேற்றமானது இப்படித்தான் இருக்கும். அது மீனாக இருந்தாலும் சரி, முயலாக இருந்தாலும் சரி, வேறு எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, இந்த கட்டத்திற்கு பிறகுதான் வேறுபாடுகள் வரும். மனிதனை பொறுத்தவரையில் முதலில் தலை வரும், பிறகு கால்கள், பாதங்கள். அதனால்தான் திருக்குரான் பிறகு அவன் ஒரு புது படைப்பை படைத்தான் என்கிறது. படைப்பவர்களில் எல்லாம் சிறந்தவனான அவனே மகத்துவம் மிக்கவன். திருக்குரான் சூரா அல் ஹஜ் அத்தியாயம் 22 வசனம் 5 மனிதனை ஒரு சிறு துளி விந்திலிருந்து உருவாக்கினோம். அதிலிருந்து அலக்காவாகவும் முத்காவாகவும் மாற்றி உருவாக்கப்படாத தசைகளிலிருந்து உங்களை படைத்தோம். பேராசிரியர் மார்ஷல் ஜான்சனிடம் இந்த வசனத்தை குறித்து கருத்து கேட்டபொழுது, மனித உருவாக்கத்தின் இந்த கட்டத்தில் சில உறுப்புகள் உருவாக்கப்பட்டுவிட்டன, சில உறுப்புகள் உருவாக்கப்படவில்லை. சில உயிரணுக்கள் வேறுபாடு உள்ளதாகவும் சில உயிரணுக்கள் வேறுபாடு இல்லாததாகவும் காணப்படும். இந்த கட்டத்தில் நான் படைப்பு முழுமையாகிவிட்டது என்று சொன்னால் பிழையாகிவிடும். ஏனென்றால் படைப்பு இன்னும் முழுமை அடையவில்லை. முழுமை அடையவில்லை என்று நான் சொன்னாலும் அதுவும் பிழைதான். ஆகவே திருக்குரான் இதை வர்ணிப்பது போல உருவாக்கப்பட்ட, உருவாக்கப்படாத, வேறுபடும் உயிரணுக்கள், வேறுபடாத உயிரணுக்கள் என்ற வர்ணனை தான் சரி என்று அவர் சொன்னார். மேலும் பேராசிரியர் கீத் மோர் சொன்னார், திருக்குரானில் தரப்பட்டுள்ள கட்டங்கள், அதாவது அலகா, முத்கா, இவை அனைத்தும் கருவின் தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது என்றார். திருக்குரானில் நவீன விஞ்ஞானத்தை விட இந்த கட்டங்கள் சிறப்பாக வர்ணிக்கப்பட்டதாக அவர் சொல்கிறார். விஞ்ஞானத்தில் நிலை 1, 2, 3 என்றெல்லாம் சொல்வார்கள். இது மனிதர்களை குழப்பக்கூடும். இந்த கட்டங்களை, அமைப்பையும் தோற்றத்தையும் அடிப்படையாக கொண்டு திருக்குரானில் சொல்லப்பட்டிருப்பது விஞ்ஞானத்தை விட சுலபமானது, சிறப்பானது.
30, 40, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த விஷயங்கள் திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொல்லப்பட்டு விட்டது. நேரமின்மை காரணமாக நான் விரிவாக பேச முடியாது. திருக்குரானில் இடம்பெற்றிருக்கும் இன்னும் 2 விஞ்ஞான உண்மைகளை உங்களுக்கு சொல்கிறேன். திருக்குரான் சூரா அல் கியாமாவில் அத்தியாயம் 75 வசனங்கள் 3 மற்றும் 4 இறந்து போய் புதைக்கப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய எலும்புகள் சிதைந்து மண்ணோடு மண்ணாகிவிட்ட பிறகு அவனுடைய எலும்புகளை எவ்வாறு ஒன்று திரட்டி Rafiq agencies dealing all kind of stationeries, corporate files, board files, plastic files, CD album, visiting card album, briefcase. Rafiq agencies wholesale and retail. 10A Eligadal Agragaram Madurai 1. Sell The people for travel people. Domestic and international air ticket. All over India, tactile and ordinary train ticket. All over India, bus ticket, sleeper coach and semi-sleeper coach. Visa services, rental services. All embassy certificate attestation, immigration clearance, money transfer and passport assistance. UAE Travel Services, number 16/4, Haji Sada Complex, Kuruvikaran Salai, Ananagar, Madurai 20, cell 9677706736. நியாய தீர்ப்பு நாளன்று மறுபடியும் எப்படி கொண்டு வர முடியும் என்ற நிராகரிப்பாளனின் கேள்விக்கு படைப்பாளன் என்ன பதில் சொல்கிறான்? அதற்கு படைப்பாளனின் பதில், அவன் எலும்புகளை மட்டும் ஒன்று திரட்டவில்லை, நாமோ அவனுடைய விரல்களின் நுனியை கூட மிக துல்லியமாக அமைப்பதற்கு ஆற்றல் பெற்றுள்ளோம். திருக்குரான் இங்கு என்ன சொல்ல வருகிறது? எலும்புகளை மட்டுமல்ல, உங்கள் விரல்களின் நுனியை கூட என்னால் துல்லியமாக அமைக்க முடியும் என்பதற்கு என்ன அர்த்தம்? 1880 சர் பிரான்சிஸ் கோல்ட் விரல் ரேகையை பதிவு செய்கின்ற நுட்பத்தை முதலாக கண்டறிந்து இந்த உலகிற்கு சொன்னார். எந்த 2 விரல் ரேகையும் கோடிக்கணக்கான மனிதர்களில் கூட ஒரே வடிவத்தை கொண்ட 2 நீங்கள் பார்க்கவே முடியாது என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு மனிதனுக்கும் வெவ்வேறு விரல் ரேகைகள் இருக்கும், ஒரே வடிவத்தை கொண்டதாக இருக்காது. இன்று காவல்துறையினர், FBI, CIA, CID இவர்கள் எல்லோரும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க விரல் ரேகையை தான் பயன்படுத்துகிறார்கள், மனிதர்களை அடையாளம் காட்ட. யோசித்து பாருங்கள், 1880 சர் பிரான்சிஸ் கோல்டால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று திருக்குரானில் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இடம் பெற்றுவிட்டது. உங்கள் எலும்புகளை மட்டுமல்ல, அதை விட்டு விடுங்கள், உங்கள் விரல் நுனிகளை கூட என்னால் மறுபடியும் அமைக்க முடியும் என்று படைப்பாளன் சொல்கிறான். நான் என் சொற்பொழிவை முடிப்பதற்கு முன் திருக்குரானில் இடம்பெற்றுள்ள இன்னொரு விஞ்ஞான உண்மையை சொல்ல விரும்புகிறேன். பார்ப்பார். நோயாளி வலியை உணர்ந்தால் மருத்துவருக்கு சந்தோஷம். உடல் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்கள் ஒருவேளை எரிக்கலாம். அது நியாயமாகுமா? அதனால் ஒரு உயிருக்குத்தான் ஈடு செய்ய முடியும். மீதமுள்ள 59,99,999 மரணங்களுக்கு என்ன பதில்? என்ன செய்ய போகிறோம்? திருக்குரானில் அல்லாஹ் சொல்கிறான், எவர்கள் நம் சான்றுகளை மறுக்கின்றார்களோ அவர்களை நிச்சயம் நரகில் வீசி எறிவோம். அவர்களுடைய உடல் தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்களை அவர்களுக்கு மாற்றிக்கொண்டே இருப்போம், வேதனையை அவர்கள் நன்கு சுவைத்துக் கொண்டே இருப்பதற்காக. ஹிட்லரை 10 லட்சம் முறை தீயில் எரிய விடலாம், 60 லட்சம் முறை தீயில் எரிய விடலாம், ஆனால் இந்த உலகத்தில் அது முடியாது.
திருக்குரானின் இந்த அற்புதமான வசனம் பேராசிரியர் தகட ஷானிடம் காண்பிக்கப்பட்ட பொழுது 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்த ஒரு புத்தகத்தில் வலி உணர்வுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. பிறகு பேராசிரியர் கீத் மூர் போன்ற மற்ற விஞ்ஞானிகளுடன் ஆலோசனை செய்த பிறகு, மொழிபெயர்ப்பை படித்த பிறகு, அதன் விளைவாக ரியாதில் நடந்த 8வது மருத்துவ மாநாட்டில் அனைவரின் முன்பாக அவர் சொன்னார், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு இறைவனில்லை, முகமது நபி அவர்கள் அல்லாவின் இறை தூதர் என்று சாட்சி பகர்ந்தார். மறுபடியும் நம் நாத்திக நண்பரிடம் வந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இவை அனைத்தையும் திருக்குரானில் யாரால் சொல்லியிருக்க முடியும் என்ற கேள்வியை கேட்போம். அந்த நாத்திகரிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்னவாக இருக்கும்? படைப்பாளன், தயாரிப்பாளன், கண்டுபிடிப்பாளன், உற்பத்தியாளன், செய்தவன், இந்த படைப்பாளன், இந்த உற்பத்தியாளன், இந்த தயாரிப்பாளன், இந்த கண்டுபிடிப்பாளனை முஸ்லிம்களான நாங்கள் அல்லாஹ் என்கிறோம், அவனை இறைவன் என்கிறோம். ஆகவே திருக்குரானின் உதவியோடு விஞ்ஞான பூர்வமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பதை நம்மால் நிரூபித்திட முடியும். திருக்குரானை வைத்து மட்டும்தான் என்னால் விஞ்ஞான பூர்வமாக இதை நிரூபித்திட முடியும். ஏனென்றால் இன்றைய விஞ்ஞானம் இன்னும் அந்த அளவுக்கு வளரவில்லை. எல்லாவற்றையும் நிரூபிக்க முடியாது. ஏனென்றால் திருக்குரானில் இருக்கும் அநேக விஷயங்களை விஞ்ஞானம் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதனால் நிரூபிக்க முடியாது. ஆனால் திருக்குரானின் ஒரு வசனம் கூட விஞ்ஞானத்திற்கு முரணானது அல்ல. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் பெரும் வேதியியல் விற்பனரும் நோபல் பரிசு பெற்றவரும் ஆவார். அவர் சொன்னார், மதமில்லாத விஞ்ஞானம் நொண்டி, விஞ்ஞானம் இல்லாத மதம் குருடு என்று அவர் சொன்னார். ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். திருக்குரான் என்பது ஒரு விஞ்ஞான நூலே அல்ல, அது ஒரு மெய்ஞான நூல். அந்த மெய்ஞானத்தை வெளிப்படுத்தும் 6000த்திற்கும் மேற்பட்ட ஆயத்துகளை, அடையாளங்களை தன்னுள் பொதிந்து வைத்துள்ள ஒரு மகத்தான நூல் திருக்குரான். திருக்குரானில் 6000 அத்தாட்சிகள் உள்ளன. அதாவது 6000 ஆயத்துகள் உள்ளன. அந்த 6000 ஆயத்துகளில் 1000த்திற்கும் மேற்பட்டு விஞ்ஞானத்தை குறித்து பேசுகின்றன. விஞ்ஞானத்தின் உதவியோடு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்று நான் நிரூபிக்க முயற்சி செய்யவில்லை. ஏனென்றால் என்னை பொறுத்த வரையில் விஞ்ஞானம் முழுமையானது அல்ல, அது முடிவானதும் அல்ல. என்னை பொறுத்த வரையில் திருக்குரான் தான் எனது அளவுகோல். நான் நாத்திகர்களின் அளவுகோலை பயன்படுத்தி, முஸ்லிம் அல்லாதவர்களின் அளவுகோலை பயன்படுத்தி, ஏனென்றால் அவர்களுக்கு விஞ்ஞானம் முழுமையானது, அவர்களது அளவுகோலான விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அதை என்னுடைய அளவுகோலான திருக்குரானுடன் ஒப்பிட்டு பார்த்து உங்களுக்கு இன்று நேற்று தெரிய வந்த விஷயங்கள் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக திருக்குரானில் சொல்லப்பட்டு விட்டது என்று நிரூபித்திருக்கிறேன். என்னை பொறுத்தவரையில் திருக்குரான் தான் முழுமையானது, விஞ்ஞானம் அல்ல. அவர்களுடைய அளவுகோலை பயன்படுத்தி என்னுடைய அளவுகோலுடன் ஒப்பிட்டு பார்க்கிறேன். ஆகவே திருக்குரானின் உதவியோடு விஞ்ஞான பூர்வமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருப்பதை நான் நிரூபித்திருக்கிறேன். அறிவுபூர்வமாக சிந்திப்பவர்களும் விஞ்ஞான பூர்வமாக சிந்திப்பவர்களும் எனது இந்த பேச்சை கேட்ட பிறகு படைப்பாளன் ஒருவன் இருக்கின்றான் என்பதை நம்பித்தான் ஆக வேண்டும். கண்டுபிடிப்பாளன், தயாரிப்பாளன், உற்பத்தியாளன், அவனை நாங்கள் அரபு மொழியில் அல்லாஹ் என்று அழைக்கிறோம். இந்த காரணத்தினால்தான் பிரசித்தி பெற்ற தத்துவ மேதை பிரான்சிஸ் பீக்கன் சொன்னார், அரைகுறை விஞ்ஞான அறிவு ஒருவனை நாத்திகன் ஆக்கும், ஆனால் விஞ்ஞானத்தில் ஆழ்ந்த புலமை உள்ள ஒருவன் இறை நம்பிக்கையாளனாகத்தான் இருப்பான் என்றார். அதனால்தான் இன்று கூட விஞ்ஞானிகள் கடவுளை மறுத்து பேசுவதில்லை. கடவுளின் பெயரால் கற்பனை அபத்தங்களை சாடுகிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். திருக்குரான் வசனத்தின் ஒரு மொழிபெயர்ப்பை கூறி எனது சொற்பொழிவை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். சூரா ஃபுசிலத் அத்தியாயம் 41 வசனம் 53 அது சொல்கிறது, சனூரீம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாகி வஃபி அன்ஃபுஸிஹிம் ஹத்தா யதபய்யன அன்னல் ஹக். நிச்சயமாக இந்த வேதம் உண்மைதான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை பல பாகங்களிலும் காண்பிப்பதுடன் அவர்களுக்குள்ளாகவும் அதிசீக்கிரத்தில் நாம் காண்பிப்போம் என்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான ஆதாரங்களை காட்டுகின்ற பொறுப்பினை அவனே ஏற்றுக்கொள்கிறான். அவ்வுண்மையை அவர்கள் தெரிந்து கொள்ளும் வரை அதை செய்வேன் என்கிறான். என் மகன் கூறிய அதே வாசகத்தை கூறி என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நோ காட், நோ பீஸ். நோ காட், நோ பீஸ். ஆங்கிலத்தில் நோ என்றால் இல்லை என்று பொருள். ஆகவே இறைவன் இல்லை எனில் கண்டிப்பாக அமைதியும் இராது. ஆங்கிலத்தில் KNOW, நோ என்றால் தெரிந்து கொள்ளுங்கள் என்று பொருள். இறைவனை தெரிந்து கொண்டால் அமைதியை அறிந்து கொள்ளலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
நன்றி டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே. நீங்கள் எவ்வளவு நேரமாக சிறப்பான பாராட்டத்தக்க சொற்பொழிவாற்றினீர்கள். உங்களின் வரவை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் விரும்புவதால் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட, அதாவது எழுத்து மூலமாக வந்துள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கும்படி வேண்டுகிறேன். இப்போது எழுத்து மூலமாக வந்துள்ள கேள்வியை நான் வாசிக்கிறேன். சஞ்சீவ சேனசிங்க, பாராளுமன்ற உறுப்பினர். கடவுள் மனிதனை ஒரு தனித்தன்மையில் படைத்துள்ளான் என்று சொல்லப்படுகிறதே, ஆனால் இன்று மனிதன் குளோனிங் மூலம் பல உயிர்வாழ் இனங்களை படைக்க தொடங்கிவிட்டானே, இது கடவுள் கோட்பாட்டிற்கு முரண்பாடாக இல்லையா டாக்டர் ஜாகிர் நாயக் அவர்களே? இந்த கேள்வி பதில் நேரத்தை துவங்கும் முன் பார்வையாளர்கள் அனைவரும் ஒலிவாங்கி மூலம் கேள்வி கேட்பதையே நான் விரும்புகிறேன். நிகழ்ச்சியின் அமைப்பாளர்கள் ஒலிவாங்கியை வைத்திருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். இருக்கிறது டாக்டர். அரங்கம் முழுவதும் ஒலிவாங்கிகள் உள்ளன. ஆனால் இந்த கேள்விக்கு நான் முதலில் பதில் அளித்து விடுகிறேன். அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்பதால். ஆனால் அதற்கு முன்பாக கேள்வி பதில் அமர்வுக்கான ஒழுங்கை, விதிமுறைகளை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்கள் கேள்விகளை தயவு செய்து சுருக்கமாக கேளுங்கள். 1 அல்லது 2 வரிகளில் கேளுங்கள். அதற்கு அதிகமானால் சொற்பொழிவாகிவிடும். தயவு செய்து ஒரு நேரத்தில் ஒரு கேள்வியை கேளுங்கள். தயவு செய்து உங்கள் பெயரையும் உங்கள் தொழிலையும் குறிப்பிடுங்கள். அப்பொழுதுதான் எனக்கு பதில் கூற சுலபமாக இருக்கும். 4வது, முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பை கொடுங்கள். அவர்கள் நம் விருந்தினர்கள். என்னை பொறுத்தவரை அவர்கள்தான் முக்கிய விருந்தினர்கள். ஆகவே முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பை கொடுங்கள். ஒரு கேள்வி ஆண்கள் தரப்பிலிருந்தும் ஒரு கேள்வி பெண்கள் தரப்பிலிருந்தும் வரட்டும். ஒலிவாங்கிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதன் பின் ஒவ்வொருவராக வரிசையில் நில்லுங்கள். ஒரு நேரத்தில் ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள். ஒரு கேள்விக்கு அதிகமாக இருந்தால் மீண்டுமாக வரிசையில் போய் நில்லுங்கள். ஒரு கேள்வி பெண்கள் தரப்பிலிருந்து வரட்டும், ஒரு கேள்வி ஆண்கள் தரப்பிலிருந்து வரட்டும். முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கேள்வி கேட்க முதல் வாய்ப்பு தரப்படும். ஆகவே முஸ்லிம் அல்லாத சகோதர சகோதரிகளை கேள்வி கேட்க உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் கேள்விகளை சுருக்கமாக கேளுங்கள். 1 அல்லது 2 வரிகளில் கேளுங்கள். உங்களுடைய பெயரையும் உங்கள் தொழிலையும் குறிப்பிடுங்கள். அமைதியாக ஒலிவாங்கிகளுக்கு பின்னால் வந்து வரிசையில் நில்லுங்கள். அரங்கம் முழுவதும் ஒலிவாங்கிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஒலிவாங்கிகளுக்கு முன்னால் வந்து வரிசையில் நில்லுங்கள். நீங்கள் அமைதியாக வரிசையில் வந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நான் முதல் கேள்விக்கு பதில் அளித்து விடுகிறேன். இந்த கேள்வியை கேட்டிருப்பவர் சஞ்சீவ் சேனா சிங். அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். உயிரினங்களை படைப்பதென்பது இறைவனுடைய தனிப்பட்ட சக்தி என்றுதான் நம்பப்படுகிறது. அப்படி இருக்க இன்று குளோனிங் மூலமாக மனிதன் உயிரினங்களை படைக்க துவங்கிவிட்டானே, படைக்கும் சக்தியை இறைவனிடமிருந்து மனிதன் எடுத்துக்கொண்டானா? நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டிருக்கும் இந்த கேள்வி என்னவென்றால், ஒரு தனிப்பட்ட குணாதிசயத்துடன் மனிதனை இறைவன் படைக்கின்றான். ஆனால் மனிதனே குளோனிங் மூலம் மனிதனை படைக்கின்றானே, இது எப்படி சாத்தியம்? இது எப்படி நடக்கிறது? மனிதர்கள் இறைவன் ஸ்தானத்தை அடைந்து விட்டார்களா என்று கேட்கிறார். இந்த கேள்விக்கான பதில் சூரா அத்தூரில் உள்ளது. திருக்குரானில் அத்தியாயம் 52 வசனம் 35. ஒன்றுமில்லா சூனியத்திலிருந்து எதையும் படைக்க முடியுமா? UAE RO சிஸ்டம் எக்ஸ்பீரியன்ஸ் பியூரிட்டி. உலகத்தரம் வாய்ந்த RO வாட்டர் பியூரிஃபயர்கள் மிக குறைந்த விலையில். RO மற்றும் UV தொழில்நுட்பம் கொண்ட பியூரிஃபயர் மூலம் சுத்தமான மற்றும் ஆரோக்கியமான குடிநீரை பெறுங்கள். 1 வருட ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியுடன் RO ஃபில்டரின் விலை ரூபாய் 7,999 மட்டுமே. இன்ஸ்டாலேஷன் சார்ஜஸ் கிடையாது. மேலும் விவரங்களுக்கு UAE RO சிஸ்டம் நம்பர் 16/4 ஹாஜி சர்தார் காம்ப்ளெக்ஸ், குருவிக்காரன் சாலை, அண்ணா நகர், மதுரை 20. செல் 9488320000. இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களின் கருத்துக்களை தெரிவிக்க இஸ்லாமிக் பீஸ் சென்டர் நம்பர் 16/4 ஹாஜி சர்தார் காம்ப்ளெக்ஸ், குருவிக்காரன் சாலை, நியர் ஹோட்டல் அன்னபூர்ணா, அண்ணா நகர், மதுரை 20. Phone 0452438264. Cell 967706 736.